ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிறது என்ன? நெறைய பேருக்கு என்னன்னா, இந்த கிறிஸ்டல்ஸ வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுனால அப்படி கிடைச்சிருமா? நமக்கான ஒரு தேடலுக்கான விடை கிடைச்சிடுமா அப்படி? பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது என்னோட லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வெளியிலேயே வர ஆரம்பிச்சேன். எனக்கு கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது என்கிட்ட ஒரு 12, 13 வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். அமெத்திஸ்ட்ன்னு. அவர் என்னங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுட்டேன். ஆனா, அதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு தான் அத பத்தி நான் படிப்பே படிச்சேன். அதுக்கப்புறம் தேடுதல். தேட தேட இது புதையல் மாரி. அ நம்ம கேட்குறோம் இல்லையா, நீங்க ஹீல் அப்படிங்கிறது. ஹீல்னா என்ன அப்படின்னா, குணப்படுத்துது. என்ன தேவையோ அதற்கு உண்டான விஷயங்களை நம்ம குணப்படுத்தி நமக்கு குடுக்குறது. அது மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எதுவாக இருந்தாலும் சரி. அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும். மந்திரம் சொல்லி செய்றோம். வழிபாடு சொல்லி செய்கிறோம். அதுபோல் மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மணிங்கிற இடத்துல அப்படின்னா நவரத்னங்கள்ங்கிறதுக்கு அதனுடைய மாற்று இந்த உபரத்னம். அப்போ இதை வச்சு தேடுதல் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம யாருக்காவது ரெமெடிஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு ஜோசியர். அப்போது ஜோசியத்தில் யாருக்காவது கட்டாயம் தீர்வு பரிகாரம் வேணும். அப்போ மணிங்கிற ஒரு இடத்துல நாம் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை பரிந்துரைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை உபயோகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பெற இதனுடைய இன்னும் தேடுதல் போக ஆரம்பிச்சது. இப்படி தான் என்னோடய லைஃப்குள்ளே இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்தாங்க.